கட்டுமான தொழிலாளர்களுக்கு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பொங்கல் சிறப்பு தொகுப்பு மற்றும் 5000 ரூபாய் போனஸ் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொன்னேரியில் தொழிலாளர் நல வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உரிமை கேட்டு ஆர்ப்பாட்டம், தமிழக அரசு வணங்கிவிடு, கட்டுமான தொழிலாளிக்கு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள தொழிலாளர்கள் நல வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கட்டுமான தொழிலாளர்கள் நலச்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டுமான தொழிலாளர்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 5000 ரூபாய் போனஸ் வழங்க வேண்டும், சிறப்பு பொங்கல் தொகுப்பு வழங்க வேண்டும், கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் திருமண உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை உட்பட பணப்பலன்களை தாமதமின்றி உடனே விடுவித்திட வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிலுவையில் உள்ள பணப்பலன்களை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கட்டுமான தொழிலாளிக்கு தீபாவளி கேட்டு ஒரு 5000 ரூபாய் போனஸ் கேட்டோம். உங்களுக்கு தரேன்னு சொன்ன அரசு நலவாரி போர்டில் எங்களை மாநில தலைவர்கள் பேசி பல்வேறு கோரிக்கைகள் அடிப்படையில் இது 5000 கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அரசனுடைய டேபிளில் இருக்குது. நலவாரி போர்டில் பேசி அது ஒன்றும் தரலை. அந்த 5000 தரவுக்கு சம்பந்தமாக இன்னைக்கு மாநில தழுவிய ஆர்ப்பாட்டம் அது ஒரு கட்டமாக தான் இன்னைக்கு பொன்னேரியில் திருவள்ளூரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ அதிகாரி நாங்கள் மனு கொடுத்து கேட்கும் பொழுது நான் மேலே கொடுக்குறேன், உங்களுடைய கடிதத்தை நான் மேலே கொடுத்து பரிந்துரை செய்கிறேன், சேர்ந்து அந்த அடிப்படையில் அரசு வழங்கினால் நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த கட்டமான போராட்டத்தை எங்களுடைய தலைமை தான் கூட்டி முடிவு எடுக்கும். அகில இந்திய தலைவர் MC சீனு, திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய தலைவர்.